Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSense என்ன AdSenseல இருந்து நமக்கு ரெவென்யூ வருமா வராதா ஓகேங்களா இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து மோர் தென் 95% மேலே எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா தென் என்னோட சேனலுக்கு வந்து புதுசாக யாராச்சும் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ரிப்போர்ட் வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் கிட்டத்தட்ட நான் 3 இயர்ஸாக நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா ஸ்டார்டிங்கில் வந்து லைவ் ப்ரூஃப் வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன் நண்பா இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இன்வாலிட் கிளிக் வந்து அதிகமாக நடக்குது சரிங்களா ஸோ உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா என்னுடைய காம்படிட்டர் வந்து வேணும்னே வந்து VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது ப்ராக்ஸி யூஸ் பண்ணி வந்து ஆடு கிளிக் பண்ணுறது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சம் மெத்தட்ஸ் எவ்வளோ இருக்குது ஸோ அதனால் வெப்சைட்டுக்கு வந்து ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா ஆட் வந்து ஷோ பண்ணாது அது மூலிமா எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து அஃபெக்ட் ஆகுது சரிங்களா ஸோ அதனால் என்னால் வந்து டொமைன் நேம் வந்து காட்ட முடியாது தென் என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfool.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன் மோர் தென் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோடைய டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும் அது கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பரு அதான் என்னோடய வெப்சைடு வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு மோர் தென் எல்லா சோஷியல் மீடியா உங்களுக்கு லிங்க்கும் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா சரி நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக்ல வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $79.64 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஃபார் டேவுக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் எனக்குலாம் வந்து ஒரு நாளைக்கு $1 கூட வரமாட்டேங்குது ப்ரோ ஃபார் டேவுக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு $79 மேலே கிடைக்குது அது மோர் தென் எல்லா வீடியோலையுமே அப்படி அதுபோல் தான் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க அது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஆடியன்ஸ் யார் தென் நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சென்டரில் சொல்கிற எல்லாமே ஓகேவா சரி இப்போ டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $79.64 வந்து கிடைச்சிருக்கா எஸ்டே $178.80 வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா லாஸ்ட் 7 டேஸில் ஆவரேஜாக நமக்கு $687.99 வந்து கிடைச்சிருக்கு திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்கு அப்படின்னா $783.98 வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா இப்போது பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மேலே இருக்குல்ல இந்த டுடே எஸ்டே லாஸ்ட் 7 டேஸு திஸ் மந்த் அப்புறம் பதக்கத்திலே பேலன்ஸு ஓகேங்களா அது எப்படி பேக் கண்ட்ரில் ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் டுடே நமக்கு வந்து $1 வந்திருக்குப்பா $2 வந்திருக்குப்பா இப்படி ஓகேங்களா இப்படி தான் எடுத்துக்கிறாங்களே தவிர அதை டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது வேறு மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு $79.64 வந்து வந்திருக்குல்ல இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $783.98 அது கூட ஆட் ஆகி தான் ஓவராலாகவே $783.98 வந்து காட்டுது சரிங்களா சரி அப்போது என்ன ப்ரோ சொல்ல வரீங்க டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே அது திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது எவ்வளோ பேஜ் வியூஸ் பேஜ் RPM தென் CBC எவ்வளோ ஆடு கிளிக்கு நடக்குது அப்படின்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் 1 ஹவருக்கு ஒரு டைம் எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகும் உங்களுக்கு டவுட்டாக தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பாருங்கள் டைம் வச்சு கூட சரியா சரி இப்போது அந்த விதத்தில் டுடே டாலர் எனக்கு இப்போ இந்த டைமுக்கு $79.64 கிடச்சிருக்கு சரிங்களா சரி இப்போது எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் அது வந்து திஸ் மந்தில் ஆட் ஆகி காட்டுமா அந்த அமௌண்ட்டு ஆட் ஆகாமல் காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் எப்பவுமே கணக்கில் எடுத்துக்கவே கூடாது இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா எஸ்டே இப்போ நைட்டு 12 மணிக்கு மேலே எக்ஸாக்டிங்காக எடுத்துக்கிட்டால் 12:05 ஓகேங்களா அப்போது டுடே டாலர் இருக்கக்கூடியது எல்லாமே எஸ்டேக்கு மூவ் பண்ணிவிடுவாங்க டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே 0.0 காட்டும் அந்த இடத்த சரிங்களா அப்போ எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் எங்கே போகும் அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸ்க்குள்ள அது கூட வந்து ஆட் ஆகிடும் அப்போ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்போ எஸ்டேவில் இருக்கக்கூடிய $178.80 வந்து இந்த லாஸ்ட் 7 டேஸில் போயிட்டு ஆட் ஆகி காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை ஏன்னா இது லாஸ்ட் 7 டேஸ்ன்றதால இப்போது இன்றைக்கி டேட்டு ஒன்றுனா வச்சுக்கோங்களேன் இப்போது இதுக்கு முன்னாடி வந்து 6 நாள் இருக்குது லாஸ்ட் மந்தில் ஓகேங்களா அப்படி கணக்கு பண்ணும்போது அது தப்பான ரிப்போர்ட்டு தான் காட்டும் ஓகேவா அதனால் எப்போயுமே எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸ்க்கான அமௌண்ட் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க சரிங்களா சரி இப்போது மேலே இருக்கிற டுடே எஸ்டே லாஸ்ட் 7 டேஸ் திஸ் மந்தில் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கா அப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு எப்போ வந்து அந்த செக்ஷனுக்கு வரும் அப்படின்னா இப்போ திஸ் மந்தில் ஆவரேஜாக இன்றைக்கி ஒரு டேட் இன்றைக்கி ஒன்றுனா வச்சுக்கலாம் இந்த மந்த் ஒரு மறுபடியும் 1ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னா கரெக்டாக நைட்டு ஒரு 12:05 12:10 ஓகேங்களா இந்த டைமுக்கான உடனே திஸ் மந்தில் எவ்வளோ டாலர்ஸ் இருந்தாலுமே சரி நண்பா $1 அதாவது 1 இருக்கலாம் 10 இருக்கலாம் ஆவரேஜாக எவ்வளோ வேணால் இருக்கட்டுமே
அது எல்லாமே நமக்கு திஸ் மந்தில் இருக்கக்கூடிய செக்ஷனில் 00 ஆகிட்டு கரெக்டாக பேலன்ஸில் இருக்குல்ல அந்த இடத்த வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ $52.6 இருக்குல்ல, அது கூட ப்ளஸ் பண்ணி காட்டும். இப்போ $783.98 இருக்கு இல்லையா, அது வந்து இந்த $52.06 இருக்குல்ல, இது கூட ஆட் ஆகி காட்டும். அப்போது இதில் வந்து இன்வாலிட் கிளிக்குன்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அதாவது ஒரு சிலர் வந்து வேணும்னே அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு யூசர் ஒன்றுக்கு மேலே ஒரு 2 ஆடு 3 ஆடு 5 ஆடு கூட கிளிக் பண்ணியிருக்கலாம் இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது அது போல் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது எல்லாமே மைனஸ் ஆகிடும். புரியுதுங்களா? இன்வாலிட் கிளிக்கில் வரக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாமே மைனஸ் ஆகிட்டு இந்த பேலன்ஸ் செக்ஷனில் இருக்கும். பேலன்ஸில் எப்பவுமே $100 எக்ஸாக்டிங்காக ஓகேங்களா, 100 அதாவது $95 $99 இருந்து $1 கம்மியாக இருந்தால் கூட வித்ட்ரால் வைக்க முடியாது. $100 எக்ஸாக்டிங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வித்ட்ரால் வச்சுக்க முடியும். 100க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் நம்மளால் வித்ட்ரால் வச்சுக்க முடியும். ஓகேவா? சரி, லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ வித்ட்ரால் எடுத்துருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $266.37 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டுடே டாலர் $79.64 வந்திருக்குல்ல, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜஸ் பாருங்கள், 350 பேஜஸ் வந்திருக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும், நம்ம வெப்சைட் பொறுத்த வரைக்கும் பேஜஸ் வந்தாலே ரெவன்யூ கிடச்சிருமா? எனக்கு வந்து சோஷியல் மீடியா குரூப்ஸ் இருக்குது, பிரிண்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, டெலகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய குரூப்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக உள்ள அதிகமாக டிராஃபிக் வருது அப்படின்னா இன்வாலிட் கிளிக்கில் எல்லா அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிடும். அதன் நமக்குள்ளுடைய ஆட்சன்ஸை கொண்டு ஆட் லிமிட்டுமே கொடுத்துருவாங்க சரிங்களா. இப்போ வரக்கூடிய எல்லா டிராஃபிக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் டிராஃபிக்கால் வரக்கூடிய ரெவன்யூ. ஆர்கானிக் டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் வர்றது 10 பேர் இருந்தாலும் ஒரு கிளிக் நடந்தாலுமே ரெவன்யூன்றது அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்த ஆர்கானிக் டிராஃபிக் மட்டும்தான் இந்த ரெவன்யூ வருன்றது நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போது பேஜஸ் 350 பேஜஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த 350 பேர் வந்ததால் இந்த $79.64 வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று வரும் சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் மட்டுமே ரெவன்யூ வரும். ஓகேவா? சரி, அப்போ கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு இருக்கு, எவ்வளோ இருக்குது? 13 கிளிக்ஸ் இருக்குது. அப்படின்னா என்னோட வெப்சைட்டில் மானிட்டேஷன் ஆயிருந்தால் தான் இது எல்லாமே பாசிபிள், இல்லைன்னா ஓகேவா. ஸோ மானிட்டேஷன் ஆன சைட்டில் ஆட்ஸ் வந்து நம்ம ஆட்டோ ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை மேனுவல் ஆடு வந்து யூஸ் பண்ணலாம். தென் ஒவ்வொரு யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து அவங்க வந்து ஆட் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விதத்தில் என்னோட வெப்சைட்டுக்கு 350 பேர் வந்திருக்காங்க. அதில் 13 பேர் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 13 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $79.64 வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு கிளிக்குமே வந்து சிபிசி தென் பேஜ் ஆர்பிஎம் வந்து வேறையாக இருக்கும் சரிங்களா. சரி, அப்போ என்ன கூட சொல்ல வரீங்க, 13 பேர் ஆடு கிளிக் பண்ணதாலே உங்களுக்கு $79.64 வந்து கிடைச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் நண்பா. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும், இது அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து சிபிசி அண்ட் பிட்ரேட் வந்து மாறும் ஓகேவா. ஆனால் இந்த 13 கிளிக்கு வந்து இந்தியாவில் வந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு 10 சென்ட் கூட கிடச்சிருக்காது, ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் பேஸ் பண்ண டிராஃபிக் ஓகேங்களா. யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, சிங்கப்பூர் அந்தமாரி சம் அதாவது Tier 1 கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய ஆடு கிளிக்குக்கால ரெவன்யூன்றது அதிகமாக இருக்குது சரியா. சரி, அது பக்கத்துல பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க. பேஜ் ஆர்பிஎம் $227.54. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு ரொம்பவே டவுட்டாக இருக்கும். பேஜ் ஆர்பிஎம், ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாம ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு $227.54 வந்து கிடைக்கணுங்க சரிங்களா. ஒரு ஆடு கிளிக் நடந்தால் அவ்வளோ ரெவன்யூ கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கலையா, கிடைக்குதா பார்த்தீங்கன்னா கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, நமக்கு $6.13 இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா $6.13 வந்து கிடைக்கும் சரிங்களா. அப்போ மேலே இருக்கிற $227.54 ஏன் ஒரு கிடைக்காதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, நாம் என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம் ஓகேவா. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு ஓகேங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா கீவேர்ட் ரிசர்ச் டூலில் இதுக்கு ஒரு சிபிசி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ கார் இன்சூரி, லாயர் ஃபார் டெக்ஸஸ் இந்த கீவேர்ட்ஸுக்கு பர்டிகுலராக சிபிசி $350 $700 வரைக்குமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதுபோல் ஆர்டிக்கல் போடும்போது ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு ஆர்கானிக்காக உள்ளே வந்து ஆட் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஆவரேஜ் சிபிசி $700 இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னும் போது அதில் ஒரு 50% கூட நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த போல தான் இந்த பேஜ் ஆர்பிஎம்மே வந்து அதிகமாகவும் ஆகும் கம்மியாகவும் ஆகும், 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகுது இல்லையா. ஸோ தெரிஞ்சுக்கங்க. அப்போது நம்ம கரெக்டான கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று வரும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்களோ சரி, உங்களுக்கு உங்களுடைய கண்ட்ரிலேருந்து ஆடு கிளிக் நடக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இப்போ நான் இந்தியாவிலேருந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணேன்னா இந்தியாவிலேருந்து எனக்கு எவ்வளோ தான் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வந்தாலுமே டிராஃபிக்கு அந்த ரெவன்யூன்றது ஒன்று இருக்காது ஓகேங்களா. ஆடு கிளிக் நடந்தாலுமே ரெவன்யூன்றது ஒன்று இருக்காது. அதே இப்போது யூஎஸ்லேருந்து உள்ள டிராஃபிக் உள்ள வருது ஒரு 10 பேர், யூகேலேருந்து ஒரு 10 பேர், அந்தமாரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து
வந்து உள்ளே வந்து ஆட் கிளிக் நடக்குதுன்னும் போது ரெவன்யூன்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ இந்தியாவில் வந்து பார்த்தாலும் சரி, இல்லை ஆசியா, கனடா, இல்லை மோர் தென் எந்த கண்ட்ரிலேருந்து தமிழ் யூசர் பார்த்தாலுமே இது உங்களுக்கு காமனாக பொருந்தும். ஓகேவா? சரி, அப்போது அந்த பேஜ் ஆர்பிஎம் $227 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ கார் இன்சூரன்ஸ்னு ஒரு கீவேர்ட்ஸ்க்கு என் வெப்சைட் ரேங்க் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த யூசர் வந்து இப்போ $350 இருக்கக்கூடிய ஒரு கீவேர்ட்ஸ் அது. ஆனால் அவர் அதுக்குள்ளே வந்துட்டு டக்குன்னு வேறு பேஜுக்கு போய் ஆட் கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி நண்பா கரெக்டான சிபிசி பேஜ் ஆர்பிஎம் வந்து கிடைக்கும்? புரியுதுங்களா? இப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும். ஸோ இது ஓவராலாக தான் காட்டுதுன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நம்ம செக் பண்ணும்போது அது அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். சரியா? தென் பக்கத்தில் இம்ப்ரெஷன் பாருங்கள், 1030 இருக்குது. ஓகேங்களா? கேனா 1000, இல்லைனா லட்சத்தில் போகும், எம்னா மில்லியனில் போகும். சரியா? ஸோ இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ வருமா? கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து இம்ப்ரெஷனுக்கு வந்து ரெவன்யூ வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸில் மறுபடியும் சொல்கிறேன், ஆடு கிளிக் நடந்தால் மட்டுமே ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். இம்ப்ரெஷனுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போது என்னோடய வெப்சைட்டுக்கு இந்த 350 பேர் வந்திருக்காங்களே, அந்த 350 பேர் எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருந்தாங்க? 1 நிமிஷமா, 2 நிமிஷமா, இல்லை 10 நிமிஷமா, இல்லை மோர் தென் எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டனிங் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இம்ப்ரெஷனுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா, இல்லை ஆடு கிளிக் மட்டும் நடந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா இதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். ஒரு குவாலிட்டி நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் வராங்கன்னா அதாவது அதிகபட்சம் 6000 இம்ப்ரெஷன் ஆச்சு நமக்கு போய் ஆகணும். அப்படி போகல அப்படின்னா அந்த வரக்கூடிய யூசர்ஸ் எல்லாமே வந்த வேகத்திலே வெளியே போயிடறாங்க அப்படின்னா குவாலிட்டியே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ 1000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 6000 இம்ப்ரெஷன் வந்தால் மட்டும் தான் குவாலிட்டியான யூசர்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, கீழே பேஜ் சிடிஆர் பாருங்கள், 3.71% இருக்குது. பேஜ் சிடிஆருடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, நம்ம சைடுடைய பொசிஷன் என்னன்றது ஈஸியாக அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நம்ம வெப்சைட் வந்து சேஃப் ஜோனில் இருக்கா, சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சா, அது என்ன பொருள் எனக்கு சரியாக புரியல அப்படின்னா, தேவையில்லாமல் ஆடு கிளிக் நண்பா. அதாவது வர்றது 10 பேராக இருக்கும், ஆடு கிளிக் மட்டும் 30-40 இருக்குது அப்படின்னா ஒரு வார்னிங் மாதிரி ஒரு அலர்ட் காட்டுறதுக்காக தான் இந்த பேஜ் சிடிஆர். புரியுதுங்களா? இந்த பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட் கொடுத்துருவாங்க. மோர் தென் ஒரு சில டைமில் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட க்ளோஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்குள்ளே வச்சுக்கோங்க. சரிங்களா? அது எப்படி ப்ரோ பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே வச்சுக்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரக்கூடிய யூசர்ஸோடைய ஆட் கிளிக்கு கவுண்டிங் பண்ணோம். இப்போ வந்து இது நான் சொல்ல கூகுளோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆர் ப்ரைவசி பாலிசி அவங்க சொல்லியிருக்காங்க. 250 யூசர் ஃபார் டேக்கு உள்ளே வராங்க அப்படின்னா அதில் 2 ஆட் கிளிக் நடக்கலாம். அப்போனா ஒரு 1000 பேர் வராங்கன்னா 4 ஆட் கிளிக் தான் நடக்கணும். இதுதான் ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ்க்கான ஆட் கிளிக் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ அப்படி நடக்குதுன்னும் போது நமக்கு பேஜ் சிடிஆர் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? ஆவரேஜாக 0.07% வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. இன்னும் எக்ஸாக்டிங்காக சொல்லணும் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னா 1000 பேர் வராங்களா அவங்க வெப்சைட்டுக்கு ஒரு 40-50 ஆட் கிளிக் நடக்கலாம். பேஜ் சிடிஆர் 5%. நமக்கு தேவை பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போயினாலே ஆட் லிமிட் வரும். அதான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட ஒரு சில டைமில் க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? சரி, இப்போது இந்த ரெவன்யூ வந்ததுக்கான காரணம் என்ன, ரெவன்யூ எப்படி பேக்கண்டில் வந்துட்டுருக்கு, செக்ஷன் மாறிட்டுருக்குன்னு சொல்லிட்டேன்னா, இது எந்த கண்ட்ரியில் இந்த வரக்கூடிய யூசர்ஸ் வந்திருக்காங்க, எந்தனால எத்தனை ஆடு கிளிக் நடந்ததால இந்த ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரியா? பக்கத்துலேயே கண்ட்ரிஸ் லாஸ்ட் 7 டேஸ்க்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். தெளிவாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ், அது போக பாருங்கள், ஏன்னா யூஎஸ் தான் மோர் தென் ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுல போயிட்டு நீங்கள் 100-200 வீடியோ எந்த வீடியோனா செக் பண்ணி பாருங்கள். யூஎஸ், யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், அந்தமாரி டயர் 1 கண்ட்ரி, அதில் முக்கியமாக அதாவது முதல்ல ஃபஸ்ட்டில் 3 பிளேஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரியை வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெவன்யூ வரக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். ஓகேங்களா? அதில் லாஸ்ட் 7 நாளில் பார்த்தீங்கன்னா $682.02 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அப்படியே இந்தியாவில் பாருங்கள் $1.54 தான் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்பா. நீங்கள் இந்த வீடியோஸ் இந்தியாவில் தான் பார்ப்பீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போதில்ல. ஒரே ரெக்குவயர்மெண்ட் என்ன தெரியுமா, இந்தியாவை டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு நீச்சல் ஒர்க் பண்ணுங்கள். தென் ரெவன்யூ வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இந்த மாரி டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போட்டால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று வரும். புரியுதுங்களா? அதாவது ஆடியன்ஸை உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு நேச்சர்ஸும் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேச்சர்ஸும் 2 விதமான நேச்சர்ஸ் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்ன்றது ஒன்று எதிர்பார்க்க முடியும். இல்லை ப்ரோ, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரி வச்சு நான் ரன் பண்ண போகிறேன், எனக்கு ஃபுல்லாக ஆடியன்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, அது இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது இன்னும் இதில் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி வந்ததுக்கான அந்த $79.64 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள், கண்ட்ரியில் பாருங்கள் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட யூஎஸ் அதுலேருந்து 148 பேர் வந்திருக்காங்க வெப்சைட்டுக்கு.
அதில் 6 பேர் ஓகேங்களா, அவங்க தெரிஞ்சு கிளிக் பண்ணாங்களா தெரியாமல் கிளிக் பண்ணாங்களா, ஸோ 6 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $79.48 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா. தென் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 198 பேர் வந்திருக்காங்க, 7 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க, ஆவரேஜ் 0.16 ஓகேங்களா. நான் ஸ்டார்டிங்கே சொன்னது இதுதான், இந்தியாவை நம்ம டார்கெட் பண்ணி என்ன தான் ஒர்க் பண்ணாலுமே ரெவன்யூன்றது ஒன்று அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது. ஆனால் டயர் 1 கண்ட்ரி பார்த்தீங்களா, அதாவது இந்தியாவில் ஒரு கிளிக் எச்சாவே நடந்திருக்கு, ஆனால் டயர் 1 கண்ட்ரியான யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா 6 கிளிக் தான் நடந்திருக்கு, $79 கிடச்சிருக்கு. அப்போ இன்னும் 6 கிளிக் நடந்ததா என்ன எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது ஒரு நாளைக்கு $1 வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க நண்பா. நீங்கள் ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கல் போடுங்க, அதுக்கு ஒரு 1.5 லட்சம் பேக்லிங்க் எடுங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற டிராஃபிக்கு, அதாவது வரக்கூடியது 1.5 லட்சம் பேர் நீங்கள் பேக்லிங்க் எடுக்கணும் போது அன்னைக்கு ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 to 10,000 பேர் ஆர்கானிக்காக உள்ள வருவாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரெவன்யூ 5 to 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா. ஸோ பார்த்துக்குங்க. இப்போது இது வந்து லாஸ்ட் டுடேல வச்சுருக்கோமா, இதில் 6 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு ஆவரேஜ் $79.48 வந்திருக்கு கன்ஃபார்ம் பண்ணோமா. அது ஒரு கிளிக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிப்டாக பார்க்கும் அப்படின்னா, இதில் பாருங்கள், ஒரு கிளிக்கு யூஎஸ் அதாவது ஈவென்ட் சர்ச்சிலிருந்து $13.25 வந்து கிடச்சிருக்கு. சிபிசி சொல்கிறேன், புரியுதுங்களா. ஸோ இந்தியாவிலேருந்து பாருங்கள், ஒரு கிளிக்கு 0.02 வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது காமனாக தான் இருக்கும். சிபிசி 0.02 0.03 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது இன்க்ரீஸ் பண்ணணும், ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னா தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா. சரி, இப்போது ஆட்சன்ஸ்னா என்ன, ஆட்சன்ஸில் எப்படி ரெவன்யூ வருது, தென் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணால் அதிகமான ரெவன்யூ வருன்றதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். புரியுதுங்களா. ஸோ இதுக்கு மேலே அதை சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ் வரும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இப்போயே வீடியோ கட் பண்ணிட்டு போனாலும் சரி, இல்லை நான் வாட்ச் பண்ணுறதாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்ன, வெப்சைட்லேருந்து எப்படி ரெவன்யூ எடுக்கிறது, ஸோ எனக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா டைம் முக்கியம் கிடையாது. டவுட்டாக எப்போ இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அது போக கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம், வாட்ஸ்அப், மோர் தென் சோஷியல் மீடியா எல்லா குரூப்பும் கொடுத்துருக்கேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தென் அதுலேயுமே நம்மளுடைய பேக்கேஜ் என்ன சர்வீஸ் இருக்குது, என்ன ஆஃபர் போகுதுன்றது எல்லாமே அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா. சரி, இப்போது முக்கியமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட 200க்கும் மேற்பட்ட கோர்சஸ்க்கு மேலே இருக்குது. அதில் முக்கியமானது ஒரு 4 மட்டும் சொல்லிடுறேன் இப்போதைக்கு. சரிங்களா. நாம் வந்து WordPress வெப்சைட் பில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். WordPress 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இன்க்ளூடு எல்லாமே உங்களுடைய மெயில் ஐடியில் வாங்கி தான் நம்ம பண்ணுவோம். நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆக்சஸுமே இருக்காது. அது இல்லாமல் எங்கிட்ட வந்து ஒரு வெப்சைட் பில் பண்ணுறதுக்கு $11,000. அதுவே உங்களுக்கு வந்து A to Z வந்து ஃபுல் செட்டப் பண்ணி ஆன்லைன் கிளாஸோட ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் $20,000 ஜென்ரேட் ப்ளஸ் ஒருத்தா இருக்கிற ஒரு ப்ரீமியம் லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ என்னோடய கிளைண்ட்ஸுக்கு மட்டும் தான் நம்ம இதை வந்து பண்ணுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேவா. உங்களுக்கு வெப்சைட் பில் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 100% ஹியூமன் ஆர்டிக்கல் 1500 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிக்கல், அதாவது நீங்கள் அப்லோடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ரெவன்யூ வர்றதுக்காக சிபிசிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், மோர் தென் உங்களுக்கு வந்து டிராஃபிக் உள்ளே வரல அதுக்காக என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். சரிங்களா. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு ஆர்டிக்கல் ரைட்டிங் வேணும் அப்படின்னா தலைமை நேரட் பண்ணுங்கள். தென் ICPC ஆர்டிக்கல், இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஆர்டிக்கலுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது போல் ஆர்டிக்கல் போடுறது மூலியமாக நமக்கான சிபிசி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு சிபிசி ஆல்ரெடி மானிட்டேஷன் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா தாராளமாக எங்கிட்ட ஒரு 30 ஆர்டிக்கல் வாங்கி போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான சேஞ்சஸ் உங்கள் வெப்சைட்டில் இருக்கும். புரியுதுங்களா. தென் அது போக இப்போ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன்.